இந்த பைக் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்க பையன் பேர் சிவசங்கர், பின்னாடி உட்காந்துட்டு வர பையன் பேரு எரிசாமி. October 24 ஃப்ரைடே மார்னிங் 2:24க்கு கரெக்டா பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடலான்னு வந்திருக்காங்க. அங்க யாருமே இல்லை. சத்தம் போட்டு பாக்குறாங்க, யாருமே வரல. உடனே எரிசாமி அந்த பக்கமா போய் யாராவது இருக்காங்களான்னு பார்த்துருக்கான். அதுக்கப்புறமா சிவசங்கர் அங்கிருந்து பைக்கை திருப்பிட்டு கொஞ்சம் கூட பேலன்ஸே இல்லாம ஒரு மாதிரி ரேஷ் டிரைவிங் பண்ணிட்டு கண்ட்ரோலே இல்லாம அங்கிருந்து வெளியே கிளம்புறான். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் சிவசங்கரும் எரிசாமியும் அன்னைக்கு பெஞ்ச மலையில ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. அப்ப சிவசங்கர் ஸ்பாட்லயே இறந்து போயிடுறான். சிவசங்கரை எரிசாமி ரோட்ல இருந்து தூக்கிட்டு வந்து ஓரமா போட்டுட்டு அந்த பைக்கை எடுக்கிறதுக்காக போறான். அப்பதான் அந்த ரோட்ல இருந்த பைக்கை பார்க்காம டிரைவர் அந்த பைக் மேல ஏத்தி அந்த பைக் வந்து ஒரு 200 to 300 மீட்டர் ஸ்கிட் ஆகி அந்த பைக்ல இருக்க ஃபியூல் ஸ்பார்க் ஆகி தான் இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்குதுன்னு சொல்றாங்க. இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தப்ப அந்த பஸ்ஸோட லக்கேஜ் கேபின்ல கிட்டத்தட்ட 234 மொபைல் போன் இருந்ததாகவும், அந்த மொபைல் போன்ல இருந்த லித்தியம் அயன் பேட்டரினால அந்த தீ கட்டுக்கடங்காம பரவி இமீடியட்டா அந்த ஆக்சிடென்ட் ரொம்ப பெருசா நடந்திருக்கு. இந்த விஷயத்தை பத்தி டிரான்ஸ்போர்ட் கிட்ட என்கொயரி நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல என்கொயரி நடந்துட்டு இருக்கு. சிவசங்கரை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் சிவசங்கர் உண்மையிலேயே குடிச்சிருந்தாரா இல்ல வேற ஏதாவது இன்டாக்சிகேட்டடா இருந்திருக்காரா அப்படின்ற விஷயம் வெளியே வரும். டிரைவர்ஸ் 2 பேருமே இன்வெஸ்டிகேஷன்ல இருக்காங்க. எரிசாமி இன்வெஸ்டிகேஷன்ல இருக்காரு. இந்த சம்பவத்துல பல கேள்விகளுக்கு பதில் தெரியாம இருக்கு. இந்த பதில் எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சா மட்டும்தான் தெரியும்.